ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். சொந்தமாக ஒரு சென்ட் நிலமாவது வாங்கிவிட மாட்டோமா? நமக்கென்று ஒரு கூரை அமையாதா என்று ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏங்குவது எனக்கு தெரிகிறது. சொந்தமாக ஒரு நிலம் அமைய வேண்டும் என்றால் அந்த நிலத்திற்கு அதிபதியான பூமி தேவியின் அருள் வேண்டும். அந்த நிலத்தை மீட்டெடுத்த வராகமூர்த்தியின் ஆசி வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அந்த பெருமாளிடம் நமக்காக பரிந்து பேசும் மகாலட்சுமியின் அருள் வேண்டும். இந்த மூவரையும் ஒரே பாசுரத்தில் அடக்கி உங்கள் சொந்த வீட்டுக் கனவை நனவாக்கும் ஒரு ரகசியத்தை நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். கோலமலர் பாவை என்று தொடங்கும் அந்த 4 வரிகள் கொண்ட எளிய பாசுரம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அது எப்படி? வாருங்கள் பார்ப்போம். நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் கோலமலர்பாவை என்று மகாலட்சுமியை முதலில் அழைக்கிறார். அவள்தான் நம் வறுமையை நீக்குபவள். அடுத்து கோலவராகமொன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டவெந்தாய் என்று வராகமூர்த்தியை அழைக்கிறார். ஸ்ரீ பூமிவராகன் நிலத்தை மீட்டெடுத்தார். பூமி தேவி அந்த நிலத்தை நமக்கு வழங்குகிறாள். மகாலட்சுமி அந்த நிலத்தில் நாம் மாளிகை கட்ட பணத்தை தருகிறாள். இந்த திரிசக்தி சங்கமம்தான் உங்கள் நிலம் தொடர்பான அத்தனை தடைகளையும் உடைக்கும். வராத கடன்கள் வசூலாகும். தடைப்பட்ட நிலப்பேச்சுகள் சுமூகமாக முடியும். இப்ப அந்த எளிய பாசுரத்தை பார்க்கலாம். கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ, நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகமொன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டயந்தாய், நீலக்கடல் கடைந்தாய், உன்னை பெற்றினி போக்குவனோ. இன்னொரு முறை பார்க்கலாம். கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ, நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகமொன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டயந்தாய், நீலக்கடல் கடைந்தாய், உன்னை பெற்றினி போக்குவனோ. இதன் எளிய பொருள் என்னவென்றால், அழகான தாமரைப்பூ போன்ற திருமேனி உடைய மகாலட்சுமிக்கு அன்பான என் அன்பனே, நீல மலை போல உயர்ந்து 2 பிறை போன்ற கொம்புகளுடன் அழகாகத் தோன்றும் வராக அவதாரமாகி பூமியை உயர்த்தி காத்த என் இறைவனே, நீர்தான் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற்ற பெருமை உடையவர். உன்னை அடைந்த எனக்கு எல்லா செல்வங்களும் நிலைத்து நிற்கும் என்பதே இதன் பொருளாகும். இன்று வெள்ளிக்கிழமை மாலை விளக்கேற்றி வைத்து ஸ்ரீ பூமி தேவியின் நேரடி அவதாரமான ஆண்டாள் தாயாரை நினைத்து, ஸ்ரீ மகாலட்சுமியையும் வராகமூர்த்தியும் நினைத்து இந்த எளிய பாசுரத்தை பாட முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் இதை கேட்கவும். கேட்டால் கூட நிலம் அமையும், வீடு அமையும், யோகம் உங்களை வந்து சேரும். இந்த பாசுரத்தை குறைந்தது 3 முறையாவது நீங்கள் பாடினால் அந்த மகாலட்சுமி வராகப் பெருமான் பூமிதாயாரின் அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கைதான் அஸ்திவாரம். இந்த வருடம் நான் என் சொந்த வீட்டில் தீபமேற்றுவேன் என்று உறுதியோடு இந்த பாசுரத்தை சொல்லுங்கள். வராகனும் பூமி தேவியும் மகாலட்சுமியும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். உங்கள் சொந்த வீட்டுக் கனவு சீக்கிரம் நனவாக கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோவை நிலம் வாங்க துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ.
மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.